வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இந்தியாலயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான மாநிலமா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. அதனாலேயே இனி வரும் காலகட்டங்கள்ல பல முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கு. அப்படி இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஏரோஸ்பேஸ் பார்க். சோ இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் அப்படின்றது சென்னைக்கு பக்கத்துல உள்ள ஸ்ரீபெரும்புதூர்ல தான் அமையவிருக்கு. சோ இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க்க கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோசிஸ்டத்தை ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அதன்படி டிட்கோவும் சிப்காட்டும் இணைஞ்சு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர்ல 250 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், குறிப்பா ரோட்ஸ், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ், எலக்ட்ரிசிட்டி போன்ற விஷயங்களோட சேர்த்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி டிட்கோ வந்து ஒரு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங் சென்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சோ அதன்படி இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க்குக்குள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், அப்புறம் வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி போன்ற விஷயங்கள் இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க்குக்குள்ள வர இருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மொத்தம் 2 பேஸா பிரிச்சிருக்காங்க. அதன்படி பேஸ் 1 படி 5.54 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவுல ரூபாய் 250 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் உடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை கிரிக்கெட் ஸ்டேடியம். சோ இப்போ கரண்டா மதுரையில வேலம்மாள் குரூப்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய கெபாசிட்டி அப்படின்றது 20,000 இருக்கு. சோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து விரைவில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரஞ்சி மற்றும் டிஎன்பிஎல் மேட்சஸையும் ஹோஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய செகண்ட் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா இந்த ஒரு ஸ்டேடியம் மாறிடும். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டிஎல்எஃப் டவுன் டவுன். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டிட்கோவும் டிஎல்எஃப் லிமிடெடும் இணைஞ்சு தான் முன்னெடுக்கிறாங்க. அதன்படி சென்னையில உள்ள டாராமணில 26.64 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு ஐடி பார்க் அப்படின்றது ரூபாய் 5000 கோடி ரூபாய் செலவுல அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டிஎல்எஃப் டவுன் டவுன் ஐடி பார்க் மூலமா கிட்டத்தட்ட 70,000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு. சோ ஏற்கனவே சென்னையில இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை மெட்ரோ ரயில்ல பயணிக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்ப இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை வந்து சென்னையில உள்ள எம்டிசி பஸ்ஸஸ்ல பயணிக்கிற பேசஞ்சர்ஸும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை வாங்கி அதுல நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டா சென்னையில உள்ள எம்டிசி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம வந்து டிக்கெட்டுக்கு வந்து பணமா தராம இந்த கார்டு மூலமா நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதனால சில்லறை வாங்குறது கொடுக்கிறது இந்த பிரச்சனைகள் வந்து வராம இருக்கும். சோ இதனால இந்த ஒரு சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் பெறுது. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டுல உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதனால பெனிஃபிட் அடையும். அது மட்டும் இல்லாம சவுத் தமிழ்நாட்டுல உள்ள இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டு கன்னியாகுமரி வரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்டும் அதுல ஒண்ணு. அதன்படி 19,615 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு எம்டிஐசி ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டுல உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆகுறதோட சேர்த்து அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சவுத் தமிழ்நாட்டுல உள்ள 6 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் எல்லாம் அமையவிருக்கு. குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் அப்படின்றதும் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம்
இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள மேனுஃபேக்சரிங் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அப்படின்றதும் பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தூத்துக்குடி போர்ட் மற்றும் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேக் போனாவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் மெட்ரோ ப்ராஜெக்ட். சோ சென்னையில ஏற்கனவே மெட்ரோவுடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2009ஆம் ஆண்டு முதற்கட்டமா சென்னையில 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வரப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு மெட்ரோ பேஸ் 2 படி ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டர் லென்த் அளவிலான மெட்ரோ ரயில்ஸோட சேர்த்து கூடுதலா வந்து 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்ற ஒண்ணு சென்னையை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வர இருக்கு. சோ அதை தொடர்ந்து தான் இப்ப சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸை கனெக்ட் பண்ற மாதிரி 15.46 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றதும் வர இருக்கு. இதுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இப்ப ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி 13 எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வர இருக்கு. அதோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சர்ல செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஒரு மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான லொகேஷன்ஸை கவர் பண்ணுது. குறிப்பா வந்து பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், பெருங்களத்தூர், அப்புறம் வண்டலூர் ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிளாம்பாக்கம் ஏர்போர்ட் மெட்ரோ ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான டிரான்சிட் ஹப்பான சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஆகிய இந்த இடங்களெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கவர் பண்ணுது. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தூத்துக்குடியில உள்ள விஓசி போர்ட்ல ரூபாய் 7,056 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்றது அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட் அப்படின்றது ஒரு மேஜரான கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப்பா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடந்த 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு சில காரணங்களால டிலே ஆயிட்டே போச்சு. இந்த சமயத்துல தான் இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மீண்டும் முன்னெடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்ஸ் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்டின் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட்டினுடைய அவுட்டர் சைடு ஆஃப் தி ஹார்பர்ல 2 கண்டெய்னர் டெர்மினல்ஸ், அதோட சேர்த்து ஒரு ஷிப் ரிப்பேர் யார்டு, அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட், ரோட் டெவலப்மெண்ட், ஸ்டோரேஜ் செட்ஸ், RFID ஆக்சஸ் கண்ட்ரோல், அப்புறம் இந்த ஒரு போர்ட்டுடைய கண்டெய்னர் ஹேண்ட்லிங் உடைய கெபாசிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் பண்ணப்பட இருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பேஸ் 1 பணிகள் தொடங்கப்பட்டு 36 மாதங்கள்ல பேஸ் 1 முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது தொடங்கப்பட்டு 24 மாதங்கள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் தந்தை பெரியார் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் இருக்கு. இது ஏசியாலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லைப்ரரி. அதே மாதிரி சமீபத்துல வந்து மதுரையில பிரம்மாண்டமான முறையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு லைப்ரரியை கட்டியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து தான் இப்ப கோயம்புத்தூர்ல தந்தை பெரியாரின் பெயரால இந்த ஒரு லைப்ரரி அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி கோயம்புத்தூர்ல உள்ள அனுப்பர் பாளையத்துல ரூபாய் 300 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட இருக்கிற இந்த ஒரு தந்தை பெரியார் நூலகத்துக்கு இந்த மாசம் நவம்பர் 2024 தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினாரு. அப்படி இந்த ஒரு தந்தை பெரியார் நூலகம் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabari Karthik.